ஒரு பிக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சீரியல் ஆக்ட்ரஸ் சீசன் 2ல் இல்லை அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அது, என்ன சீரியல்ன்றதை பார்த்துடலாம். ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் இதயம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ சீசன் 1 முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பாரதி ரோலில் பண்ண நம்ம ஜனனி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஷாக்கிங்கான போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் என்னோட கேரக்டர் சீசன் 2ல் வராது, பாரதியோட கேரக்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆல்ரெடி தமிழ் பாப்பா கூட சொல்லியிருந்தாங்களே, லாஸ்ட் டே ஷூட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதயம் சீரியல்னாலே ஆதி பாரதி தமிழ் தான் சூப்பராக பண்ணுவாங்க, ரிச்சர்ட், ஜனனி அண்ட் ஆலியா பாப்பா. ஸோ இவங்களோட தான் இந்த சீசன் 2 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பாரதி கேரக்டருக்கு குட் பை அப்படின்ற மாதிரி நம்ம ஜனனி போட்டிருக்காங்க. ஸோ கதையில் தான் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, என்ன ஏது அப்படிங்கிறதே தெரியல. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருந்தது. எல்லாருமே நீங்கள் எனக்கு லவ் கொடுத்தீங்க, எனக்கு மிக்சடு எமோஷன்ஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி, நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி எப்போதும் போல போட்டிருக்காங்க. பட் இதயம்ல இப்போ பாரதி இல்லைன்னா வேறு எப்படி கதை கொண்டு போவாங்கன்னு தெரியல. புது கதை களத்தோட வரப்போதா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்களும் இருக்க தான் செய்யுது. ஸோ எப்படி கொண்டு போகிறாங்க, அப்போ ஆதி ரிச்சர்ட் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஜனனி தான் இல்லை போல். அப்போ எப்படி கதை கொண்டு போகிறாங்க, புது ஹீரோயின் வர போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இதயம் வந்து சீசன் 2 இதே ஆட்களோட வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஹீரோயின் மாற்ற நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்.